திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் வரலாறின் பாகம் 2 பார்க்கலாமா? திருஞான சம்பந்தர் சோழ நாட்டு சிவஸ்தலங்களான மாணிக்கமலை அப்படின்ற திருவாட்பொட்கி தலத்துக்கு வந்து இறைவனை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் இருக்கிற எல்லா சிவஸ்தலங்களையும் வணங்கிக்கிட்டே திருப்பட்டீஸ்வரத்துக்கு வராரு. அப்போ மதியான நேரம், பயங்கர வெயில். அந்த வெயிலில் திருஞான சம்பந்தர் வர்றதை பொறுத்துக்க மாட்டாமல் பட்டீஸ்வரர் என்ன பண்ணுறாரு, ஒரு பூதத்துக்கிட்ட ஒரு முத்துப்பந்தலை கொடுத்து போய் திருஞான சம்பந்தர்கிட்ட கொடுத்துட்டுவான்னு அனுப்புகிறாரு. அப்புறம் திருஞான சம்பந்தருக்கு அந்த பூதம் முத்துப்பந்தல் பிடிக்குது. திருஞான சம்பந்தர் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அந்த பூதம் அந்த முத்துப்பந்தலை கூட வர அடியார்கிட்ட கொடுத்துட்டு இதெல்லாம் சிவபெருமானுடைய திருவருள் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுது. திருஞான சம்பந்தருக்கு கூட வர அடியார்கள் எல்லாம் அந்த முத்துப்பந்தலை பிடிச்சிட்டு வர திருஞான சம்பந்தர் திருப்பட்டீஸ்வரத்துக்கு வந்து இறைவனை அப்படியே ஆனந்த கண்ணீர் மல்க வணங்குறாரு. இறைவன் நமக்கு இப்படியெல்லாம் அருள் செய்கிறாரே அப்படின்னு. அப்புறம் அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருவாரை வடத்தாளி வழியாக போகிற வழியில் இருக்கிற எல்லா சிவஸ்தலங்களையும் வணங்கிக்கிட்டே திருவிடைமருதூர் வராங்க. அங்கே இறைவனை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி திருக்குறங்காடுதுறை வந்து அப்புறம் அங்கேருந்து திருவாவடுதுறைக்கு வந்து அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. இப்போ திருஞான சம்பந்தருடைய அப்பா வேள்வி செய்யறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்லி கொஞ்சம் பொருள் வேணும்னு கேட்குறாரு. அப்போ திருஞான சம்பந்தர் நேராக கோயிலுக்கு போய் சிவபெருமான் முன்னால் நீல் நிதி வேண்டினாருக்கு ஈவது ஒன்றும் அற்றிலேன் உன்னடி அல்லது ஒன்றும் அறியேன் அப்படின்ற ஒரு திருப்பதிகத்தை பாடினோடனே ஒரு பூதம் அந்த பலிபீடத்தின் உச்சியில் 1000 பொன் கொண்ட ஒரு பொற்கிழியை வச்சுட்டு இந்த பொற்கிழியில் எடுக்க காசு குறையாதுன்னு இதெல்லாம் சிவபெருமானுடைய திருவருள் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுது. திருஞான சம்பந்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பொற்கிழியை எடுத்து அவங்க அப்பா கையில் கொடுத்து நீங்கள் போய் வேள்வி செய்யுங்கப்பான்னு சீர்காழிக்கு அமுச்சு வச்சுட்டு அவரு அங்கேருந்து கிளம்பி திருக்கோழம்பம் வழியாக போகிற வழியில் இருக்கிற எல்லா சிவஸ்தலங்களையும் வணங்கிக்கிட்டே திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய அவங்க அம்மா பிறந்த ஊரான தருமபுரத்துக்கு வராங்க. அதனால் தருமபுரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே திருஞான சம்பந்தரையும் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரையும் அப்படி வரவேற்கிறாங்க. அப்போ திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க, திருஞான சம்பந்தர் பாடுற அந்த பாட்டுக்கு யாழ் வாசிக்கிற பெரும்பாக்கி எனக்கு கிடச்சிருக்கு, நான் யாழ் வாசிக்கிறேன் அவங்க பாடுற பாட்டுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் திருஞான சம்பந்தரை போற்றாமல் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரை போற்றுறாங்க. உங்கள் பணி சிறக்கட்டும் அப்படிலாம் போற்றினோடனே அப்போ திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. திருஞான சம்பந்தரை தானே போற்றணும், நம்மளை போற்று வணங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர்கிட்ட போய் இப்போ நீங்கள் இந்த மக்கள் முன்னாடி சிவபெருமானை போற்றி ஒரு பாட்டு பாடணும், அந்த பாட்டு என்னுடைய யாழில் அடங்காத மாதிரி இருக்கணும், அப்போதான் உங்களை பற்றி உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. திருஞான சம்பந்தர் புகழ்ச்சி எப்போவுமே விரும்ப மாட்டார். இருந்தாலும் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானையும் உமாதேவியாரையும் மனசில் நினச்சிக்கிட்டு மாதர்பிடி அப்படின்ற தொடங்க ஒரு திருப்பதிகத்தை பாடுறாரு. அந்த பதிகத்தை திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் யாழில் வச்சு வாசிக்கும்போது அவரால் வாசிக்க முடியல. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இந்த யாழ்னால தான் நான் திருஞான சம்பந்தர் பாடின பாட்டுக்கெல்லாம் யாழ் வாசிப்பேன் அப்படின்னு சொல்ல வச்சுது. இனி இந்த யாழ் எனக்கு தேவையில்லைன்னு அந்த யாழை உடைக்க போகிறாங்க. இப்போ திருஞான சம்பந்தர் தடுத்து உமாதேவியாரோடு சிவபெருமான் எனக்கு அளித்த காட்சி திருவருளின் பெருமை, இந்த யாழில் அடங்குமா, நீ கவலையே படாத, யாழையும் உடைக்காத, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டை இந்த யாழில் வாசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாழை திரும்பி கொடுக்கும்போது திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரும் பணிவாக குனிஞ்சி அந்த யாழை அவரோட தலைமையில வச்சு வாங்கி அப்புறம் அந்த பதிகத்தை யாழில் சூப்பராக வாசிச்சிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருநள்ளாறு போய் அங்கே இறைவனை வணங்கும்போது போகமந்த பூமுலையாள்ன்று தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்குறாரு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திரு சாத்தமங்கைக்கு போய் அயவந்திநாதரையும் வணங்கிட்டு அங்கே இருக்கிற திரு நீலநக்க நாயனாருடைய வீட்டில் தங்கிக்கிறாரு. அப்போ திருநீலநக்க நாயனார்கிட்ட திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரும் தங்கிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு திருநீலநக்க நாயனார் அவங்க தினம் யாகம் செய்கிறாங்கல்ல அந்த யாகசாலைக்கு பக்கத்துலேயே தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த யாகத்தையும் கொழுந்து விட்டு எரியுது. திருநீலநக்க நாயனார் வந்த அடியார்களையும் திருஞான சம்பந்தரையும் ரொம்ப நல்லா கவனிக்கிறாரு. திருஞான சம்பந்தர் அடுத்த நாள் காலையில் அயவந்திநாதரை போய் வணங்கி திருமலர் கொன்றை மாலை அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தில் திருநீலநக்க நாயனாரையும் சிறப்பிச்சு பாடுறாரு. அப்புறம் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி
போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே திருச்செங்காட்டாங்குடிக்கு வராரு. அப்போ சிறுதொண்ட நாயனார் அவங்கள சிறப்பாக வரவேற்று சிறப்பாக உபசரிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் அங்கே இருக்கிற கணபதீஸ்வரன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை வணங்கும் போது பைங்கோட்டு மலர்புன்னை அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடுறாரு. அந்த பாட்டில் சிறுதொண்ட நாயனாரையும் சிறப்பிச்சு பாடி சிறுதொண்ட நாயனாருடைய வீட்லேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அப்புறம் அந்த ஊர்லேருந்து கிளம்பி திருமருகல் வர்றாரு. அந்த சமயத்தில் திருமருகல் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்தில் கல்யாணம் பண்ணிக்கலான்ற எண்ணத்தோட ஒரு வணிகனும் ஒரு கன்னி பெண்ணும் ஊரை ஒட்டியே ஒடியாந்து அந்த மடத்தில் தான் தங்கியிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த வணிகனை ஒரு பாம்பு கடிச்சிடுது. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே எதுவோ பண்ணி பார்க்குறாங்க. மணி மந்திர ஔஷதம் மூலயமா என்னென்ன பண்ணியும் அந்த விஷம் தீர்க்க முடியாமல் அந்த வணிகன் இறந்து போயிடுறான். ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாததுனால அவனை தொடரக்கூடாது அப்படின்னு பக்கத்தில் நின்றுட்டு அழுது புலம்புது. சரி, திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தானே துணை அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கோயில் கோபுரத்தை பார்த்து அழுது புலம்புது. இறைவா, இப்படி ஆயிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது திருஞான சம்பந்தரும் அந்த நேரமாக பார்த்து கோயிலுக்கு வராரு. அவருடைய காதில் அந்த பெண் அழுகுற சத்தம் கேட்ட உடனே கூட ஒரு அடியார்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு என்னன்னு தெரியலையே, அங்கே ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்குது, வாங்க என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் அந்த மடத்துக்கு போகிறாரு. மடத்துக்கு போய் அந்த பொண்ணையும் பார்த்து என்னன்னு விசாரிக்கும் போது அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுது, ஐயா, எங்கள் ஊர் வைப்பூர், எங்கள் அப்பாவோட பேர் தாமன், இப்போ இறந்து போய் கிடக்குறாரு. இவர் வேறு யாரும் இல்லை, என்னோட முறை பையன்தான். எங்கள் அப்பாவுக்கு 7 பெண் குழந்தைகள் பிறந்தது. என்னோட முதல் அக்காவையே இவருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னார். அப்படி சொல்லி வளர்த்துக்கிட்டே வந்துட்டு கல்யாணம் பண்ணுற போகும்போது மட்டும் நல்லா வசதியான ஒரு பையனாக வந்தவுடனே எங்கள் அக்காவை வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. சரி, 2வது பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இவரும் கம்மன் இருந்தார். ஆனால் 2வது பொண்ணையும் கொஞ்சம் வசதியானவங்க வந்த உடனே அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 3வது பொண்ணு உனக்குன்னு சொன்னார். இப்படியே 4 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரா. எனக்கு இவர் பார்த்த உடனே பாவமாக இருந்தது. சரி, நாமளாவது இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், இங்கே இருந்தால் நம்மளையும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, நம்ம இவரை கூப்பிட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயாச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கலந்து பேசி ஊரை விட்டே ஒடியாந்துட்டோம். சரி, ராத்திரி நேரமாக இருக்குதே, வெளியில் போனால் பாதுகாப்பு இல்லைன்னு இந்த மடத்தில் தங்கி இருந்தோம். அப்போ இவரை பாம்பு கடிச்சு இவர் இறந்துட்டாரு. இப்போ என்னோட நிலைமை என்ன? நான் எங்கள் ஊருக்கும் திருப்பி போக முடியாது. இவர் இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும்? எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலையிலேருந்து எனக்கு கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருக்குது அந்த பொண்ணு அழுவதை பார்த்துட்டு திருஞான சம்பந்தருக்கு அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் கருணை வந்துடுச்சு. சரி, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த வரே சிவபெருமானை நோக்கி சடையார் எனுமால் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடின உடனே பாம்பு கடிச்சு இறந்த வணிகன் உயிரோட வந்துட்டாரு. அப்படியே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. இப்போ திருஞான சம்பந்தர் அந்த பெண்ணுக்கும் அந்த வணிகனுக்கும் அந்த கோவிலே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த ஊர்லேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அப்போ சிறுதொண்ட நாயனார் திருச்செங்காட்டாங்குடிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவர் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகும்போது திருமருகல் கோவிலில் திருச்செங்காட்டாங்குடி இறைவனுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கிது. உடனே அங்கமும் வேதமும் ஓதுவார் அப்படின்ற ஒரு திருப்பதியத்தை பாடி வணங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருச்செங்காட்டாங்குடிக்கு போகிறாரு. அப்புறம் அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்புகலூருக்கு வராரு. அங்கே முருகநாயனருடைய மடத்தில் தங்கியிருக்காரு. அப்போ அங்கேருந்து கோயிலுக்கு போய் ஈசன் ஏரமர் கடவுள் அப்படின்ற ஒரு திருப்பதிகத்தை பாடி அதில் முருகநாயனாரையும் சிறப்பிச்சு பாடுறாரு. அப்புறம் முருகநாயனாருடைய மடத்தில் தங்கியிருக்கும்போது திருநாவுக்கரசர் திருவாரூர் போய் வணங்கிட்டு திருப்புகலூருக்கு வராரு. திருநாவுக்கரசர் திருப்புகலூருக்கு வர செய்தி திருஞான சம்பந்தருக்கு கேள்விப்பட்ட உடனே திருஞான சம்பந்தரும் முருகநாயனாரும் திருநாவுக்கரசரை எதிர்கொண்டு வரவேற்று கூட்டிகிட்டு வராங்க. வந்ததும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை பார்த்து, திருவாரூரில் நீங்கள் தங்கியிருக்கும்போது என்ன சிறப்பு நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அங்கே திருவாதிரை பெருவிழா சிறப்பாக நடந்தது அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொன்ன உடனே திருஞான சம்பந்தருக்கு திருவாரூருக்கு போகணும்னு ஆசை வந்துடுச்சு. உடனே திருப்புகலூர்லேருந்து கிளம்பி திருவிற்குடிக்கு போய் பாடலை நான் மறையான் அப்படின்னு தொடங்கி ஆதிரையன் ஆரூர் அமர்ந்தானே அப்படின்னு பாடிக்கிட்டே திருவாரூருக்கு வராரு. பருக்கை யானை அப்படின்ற ஒரு பாடலை பாடிக்கிட்டே திருவாரூர் எல்லைக்கு வந்து அங்கே முத்துச்சிவிக்கையிலேருந்து கீழே இறங்கி திருவிருக்குறள் பாடி திருவாரூரை வணங்குறாரு. கோயிலுக்கு போய் தியாகேச பெருமானையும் அன்னையையும் பார்த்து அப்படியே கண் குளிர ஆனந்த கண்ணீர் வர பதிகம் பாடி வணங்கிட்டு திருவாரூர்லேயே தங்கியிருக்காரு. அப்புறம் அங்கே தங்கியிருந்துக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற திருவள்ளிவளம் திருக்கோளிலி போன்ற சிறுத்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே திருவாரூரில் தங்கியிருந்த அவருக்கு திருநாவுக்கரசர் ஞாபகம் வரவே சரி நம்ம போய் திருப்புகலூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் திருவாரூரில் இருக்கிற தியாகேச பெருமான் கோயிலுக்கு போய் இறைவனை வணங்கும்போது பவளமாய் சேடையாய் அப்படின்ற ஒரு திருப்பதியத்தை பாடி வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்பனையூர் வழியாக போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்களை வணங்கிக்கிட்டே திருப்புகலூர் வராரு.
திருஞான சம்பந்தர் திருப்புகலூருக்கு வந்ததும் திருநீலநக்க நாயனாரும் சிறுதொண்ட நாயனாரும் முருகன் நாயனாருடைய மடத்தில் வந்து தங்கியிருக்காங்க திருஞான சம்பந்தர் கூட. அப்போ திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், முருகன் நாயனார், சிறுதொண்ட நாயனார், திருநீலநக்க நாயனார் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பக்கத்தில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிட்டு அங்கே தங்கியிருக்காங்க. அப்போ திருநாவுக்கரசர் நாயனார், நான் தலையாத்திரைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது திருஞான சம்பந்தரும் நானும் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ சிறுதொண்ட நாயனாரும் திருநீலநக்க நாயனாரும் நானும் வரேன்னு கிளம்பும்போது, இல்லை உங்களுக்கு இங்கே கடமை இருக்குது, உங்கள் கடமையை நீங்கள் பார்த்துட்டு கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டுருங்க, அதுதான் சிவபெருமான் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் இங்கே இருக்க சொல்லிட்டு திருப்புகலூரில் இருக்கிற கோயிலுக்கு போய் குறி கலந்த இசை அப்படின்ற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்பி திருவம்பர் மாக்காலம் போய் அங்கே திருஞான சம்பந்தர் இறைவனை வணங்கும் போது எரிதிர வணக்கை அப்படின்ற ஒரு திருப்பதிகத்தை பாடி அந்த பாட்டில் செங்கோட் சோழ நாயனாரையும் சிறப்பிச்சு பாடுறாரு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருக்கடையூர் போகிறாரு. அங்கே இறைவனை வணங்கும் போது சடை உடையான் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்கிட்டு அப்புறம் குங்குளிய கலை நாயனாருடைய மடத்தில் கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திரு ஆங்கூர் வழியாக போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்களை வணங்கிக்கிட்டே திருவிழிமலைக்கு வராங்க. வர வழியிலேயே அரையார் விரிகோவன ஆடை அப்படின்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே திருவிழிமலைக்கு வந்து கோயிலுக்கு போய் திருநாவுக்கரசரோட சடையார் புனலுடையான் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தையும் பாடி சிவபெருமானை வணங்குறாரு. கோயிலுக்கு கிழக்கே இருக்கிற மடத்தில் திருஞான சம்பந்தரும் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மடத்தில் திருநாவுக்கரசரும் தங்கியிருந்தாலும் 2 பேரும் வேலைக்கு ஒன்றா போய் தான் சாமி வணங்குவாங்க. அப்போ சீர்காழி அந்தணர்கள் எல்லாம் திருஞான சம்பந்தரை பார்க்கறதுக்காக திருவிழிமலைக்கு வந்தாங்க. சீர்காழி அந்தணர்களை பார்த்த உடனே நம்ம திருஞான சம்பந்தருக்கு தோணி அப்புறம் பெரியநாயகி தாயாரும் ஞாபகம் வந்துடுச்சு. சீர்காழி அந்தணர்களும் வாங்க நம்ம சீர்காழிக்கு போகலான்னு கூப்பிட்டாங்களா, சரி நம்ம சீர்காழிக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் நினச்சிட்டு அன்றைக்கி ராத்திரி தூங்கும்போது அன்றைக்கி ராத்திரியே சிவபெருமான் திருஞான சம்பந்தர் கனவுல தோன்றி திருவிழிமலையிலே உனக்கு தோணியப்புறம் நான் காட்சி தரேன், காலையில் கோவிலுக்கு வந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே திருஞான சம்பந்தர் எப்படா விடியும்னு பார்த்துட்டு விடிஞ்சதும் திருவிழிமலையில் இருக்கிற விண்ணீழ் விமான கோயிலுக்கு போய் இறைவனை தரிசனம் பண்ணும்போது சிவபெருமான் தோணியப்பரா காட்சி கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே திருஞான சம்பந்தருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. உடனே கைமறு பூங்குழல் அப்படின்னு தொடங்கி புகழையும் திருவிழிமலையும் அப்படின்ற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்குறாரு. அப்புறம் சீர்காழி அந்தணர்கள் எல்லாத்தையும் நான் வந்து தோணியப்பரை பார்த்துட்டேன், நீங்கள்லாம் சீர்காழிக்கு போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு அவர் திருவிழிமலையிலே இருக்கிறாரு. அந்த சமயத்தில் திருவிழிமலையில் கடும் பஞ்சம் வந்துடுச்சு. எல்லாரும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்போ அடியார்களும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்து பொறுக்க முடியாத திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சிவபெருமானை வேண்டிக்கிறாங்க, இறைவா நீங்கள் தான் இந்த பஞ்சம் போக்குறதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரியே திருநாவுக்கரசர் கனவுலையும் திருஞான சம்பந்தர் கனவுலையும் சிவபெருமான் தோன்றி தினமும் கோவிலுடைய கிழக்கு பீடத்தில் ஒருத்தருக்கும் மேற்கு பீடத்தில் ஒருத்தருக்கும் ஒரு பொற்காசு வைக்கிறேன், அந்த காசை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேணுங்கிறத வாங்கி சமையல் பண்ணி பஞ்சம் தீர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாங்க. காலையில் எழுந்திருச்சு 2 பேரும் கோயிலில் போய் பார்க்கும்போது சிவபெருமான் சொன்ன இடத்துல ஆளுக்கு ஒரு பொற்காசு இருக்குது. உடனே சமையல்காரங்களை கூப்பிட்டு இந்த பொற்காசை கொடுத்து நீங்கள் வேணுங்கிற பொருளை வாங்கி சீக்கிரம் சமையல் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுங்க அப்படின்னாங்க. திருநாவுக்கரசர் மடத்தில் நேரம் தவறாமல் சாப்பாடு போடுறாங்க. திருஞான சம்பந்தர் மடத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பாடு போடுறாங்க. இது பார்த்த உடனே திருஞான சம்பந்தருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன ஏது அப்படின்னு சமையல்காரங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது சமையல்காரங்க சொல்கிறாங்க, இங்கே கொடுத்த காசை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து பொருள் வாங்கும் போது அங்கே கடைக்காரங்கெல்லாம் காசுக்கு வட்டம் கேட்குறாங்க, திருநாவுக்கரசருடைய காசுக்கு யாரும் வட்டம் கேட்கறது இல்லை அப்படின்னு சொன்னதுனால என்னவா இருக்கும், சரி நம்ம சிவபெருமானியே நம்ம வேண்டியம்மா வாசி இல்லாத காசாக நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் திருஞான சம்பந்தர் சிவபெருமானை வணங்கி வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்ட்டு ஒரு பதிகம் பாடினதுமே சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கும் வாசி இல்லாத நல்ல காசாக கொடுத்துட்டாரு. அதனால் நேரம் தவறாமல் திருஞான சம்பந்தர் மடத்துலேயும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போகுது. கொஞ்ச நாளில் திருவிழிமலையிலையும் பஞ்சம் தீர்ந்து போயிடுது. அதனால் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சரி இனி நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழிமலையிலேருந்து கிளம்பி போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிட்டே திருமறை காட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா கோயில் கதவு வேத மந்திரங்களால் காப்பிடப்பட்டு மூடி இருக்கு.
உடனே திருஞான சம்பந்தர் அங்கே இருக்கவங்களை கேட்கும்போது, இது ரொம்ப நாளாகவே வேத மந்திரங்களால் காப்பிடப்பட்டு மூடி இருக்கு, அதனால நாங்கள் இதை திறக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு பக்கத்தில் வழி ஏற்படுத்தி அது வழியாக தான் நாங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திருஞான சம்பந்தர் நம்ம நேர் வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசரை கதவு திறக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. அப்போ திருநாவுக்கரசர் பன்னிநேர் மொழி அப்படின்ட்டு ஒரு திருப்பதிகத்தை பாடுறாரு. ஆனால் அந்த கதவு திறக்கவே இல்லை. அப்படியே மனசு உருகி, இறைவா இந்த கதவு திறக்கணும் அப்படின்னு ரொம்ப வேண்டி திருக்கடை காப்பு சாத்தின உடனே இந்த கதவு திறந்துருச்சு. அப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நேர் வழியாகவே கோயிலுக்கு போய் சாமியை வணங்கிட்டு வெளியில் வராங்க. இப்போ திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை இந்த கதவு மூடுறதுக்கு நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்போ திருஞான சம்பந்தர் சதுரம் மறை அப்படின்ட்டு தொடங்குற ஒரு பாடலை பாடுறாரு. பாட்டு பாட ஆரம்பித்த உடனே கதவு மூடிக்குது. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் போற்றி வணங்குறாங்க. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மடத்தில் போய் தங்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி திருநாவுக்கரசருக்கு தூக்கமே வரல. நாம் இறைவனுக்கு பிடிக்காத செயலை செஞ்சிட்டோமோ, அதனால தான் கதவு லேட்டாக திறந்ததோ, நம்ம திருஞான சம்பந்தர் பிடிச்ச செயலை செஞ்சதுனால தான் கதவு உடனே மூடிக்கிச்சோ அப்படின்னு அதையே நினச்சி குழம்பிக்கிட்டே படுத்திருக்கிறாரு. அப்போ சிவபெருமான் திருநாவுக்கரசருக்கு காட்சி கொடுத்து, திருவாய்மூருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. முன்னாடி திருநாவுக்கரசர் எழுந்திருச்சு, திருஞான சம்பந்தர் எழுந்திருச்சு அந்த திருவாய்மூருக்கு போகிறேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அடியாருக்கெலாம் சொல்லிட்டு அவர் சிவபெருமானுக்கு பின்னாடியே போயிட்டுருக்காரு. அப்படியே மறைஞ்சு சிவபெருமான் திருவாய்மூருக்கே திருநாவுக்கரசரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்ச திருஞான சம்பந்தரும் இங்கே திருநாவுக்கரசரை காணுமே அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற அடியார்கள் எல்லாம் அவர் திருவாய்மூருக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னோடனே திருஞான சம்பந்தரும் வாங்க நாமளும் திருவாய்மூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பி திருவாய்மூருக்கே வந்துட்டாங்க. திருநாவுக்கரசர் திருவாய்மூருக்கு வந்தோடனே சிவபெருமான் மறைஞ்சு போயிட்டாங்க. அவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை. எங்கேயாவது காணுமேன்னு தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயமாக பார்த்து திருஞான சம்பந்தரும் திருவாய்மூருக்கு வரார். உடனே திருநாவுக்கரசர், சிவபெருமானே, நான் தான் உங்களுக்கு பிடிக்காத செயலாகிய கதவு திறக்கிற செயலை செஞ்சேன், உங்களுக்கு பிடிச்ச செயலை செஞ்சேன். திருஞான சம்பந்தரும் இங்கே தான் வந்திருக்காரு, நீங்கள் அவருக்காவது காட்சி கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுக்குறாரு. உடனே திருஞான சம்பந்தர், தோ சிவபெருமான் இங்கே காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு திருநாவுக்கரசர்கிட்ட காட்டும்போது திருநாவுக்கரசரும் சிவபெருமானை பார்த்துட்டு ஆனந்தப்படுறாங்க. கொஞ்ச நாள் அங்கே தங்கி இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்பவும் தேவாரண்யத்துக்கே வந்துட்டாங்க. திருச்சிற்றம்பலம். அடுத்து என்ன நடந்ததுன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாமா?